அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வரும் நிலையில் தலைமை செயலகத்தில் அவருடைய அறை பூட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்டுப்பெறலாம். விக்னேஷ், வணக்கம். விவரம். வணக்கம். தமிழக அரசினுடைய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஐ பெரியசாமி 2006ஆம் ஆண்டு முதல் 2010ஆம் ஆண்டு வரை தமிழக அரசினுடைய வருவாய், சட்டம், சிறை மற்றும் வீட்டு வசதித்துறை அமைச்சராக பதவி வகித்திருக்கிறார். அந்த காலகட்டத்தின் போது 2,01,35,000 ரூபாய் வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்ததாக ஐ பெரியசாமி, அவருடைய மனைவி பி சுசீலா, தற்போதைய பழனி திமுக சட்டமன்ற உறுப்பினரும் ஐ பெரியசாமியினுடைய மகனுமான செந்தில்குமார், மற்றொரு மகன் பிரபு ஆகியோர் மீது திண்டுக்கல் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு காவல்துறை கடந்த 2012ஆம் ஆண்டு வழக்கு தாக்கல் செய்திருந்தது. அந்த வழக்கினுடைய அடிப்படையில் அந்த மாவட்ட நீதிமன்றம் அந்த வழக்கிலிருந்து அனைவரையும் விடுவித்து உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்ட நீதிமன்ற உத்தரவை அண்மையில் சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்த நிலையில் மீண்டும் அமலாக்கத்துறை அந்த விசாரணையை தொடங்கி இருக்கிறது. இதன் அடிப்படையில் சட்ட விரோத பணி பரிமாற்றம் நடைபெற்றிருக்கிறதா என்பது தொடர்பான அமலாக்கத்துறை பல்வேறு இடங்களில் சென்னை, திண்டுக்கல் உட்பட ஐ பெரியசாமி மற்றும் அவரது உறவினர்கள் சொந்தமாக இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் அமலாக்கத்துறை தீவிர சோதனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாக சென்னை தலைமை செயலகத்தில் அமைந்திருக்கக்கூடிய அமைச்சர் ஐ பெரியசாமி அலுவலகத்திற்கும் அமலாக்கத்துறை வருவார்கள் என்ற ஒரு தகவல் கசிந்த நிலையில் தற்போது ஐ பெரியசாமியினுடைய அலுவலகத்திற்கு அறைக்கு செல்லக்கூடிய அந்த வாயில் என்பது போடப்பட்டிருக்கிறது. அவருடைய பிரதான அறையினுடைய கதவும் பூட்டப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது மட்டுமல்லாது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அவருடைய மகன் செந்தில்குமார், அவர் தங்கியிருந்த சட்டமன்ற விடுதியில் இருக்கக்கூடிய அவரது அறையும் பூட்டு போடப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அமலாக்கத்துறையை பொறுத்தவரையில் பல்வேறு இடங்களில் சோதனை நடத்தி வரக்கூடிய சூழலில் அதன் ஒரு பகுதியாக அமைச்சருடைய அலுவலகத்திற்கும் வருவார்கள் என்ற கிடைத்த தகவலின் அடிப்படையில் தற்போது அவருடைய அறை முழுவதுமாக பூட்டு போடப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ராகப்பிரியா, இப்போ ஐ பெரியசாமியோட அலுவலக அறைக்கும் பூட்டு போடப்பட்டிருக்கிறது, அவருடைய மகனுடைய அறைக்கும் பூட்டு போடப்பட்டிருக்கிறது. நிலையில அமலாக்கத்துறையினருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது எப்படி இருக்கும்? தற்போது சென்னை கிரீன்வே சாலையில் அமைந்திருக்கக்கூடிய அவரது அரசு பங்களாவில் தீவிர சோதனை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் திண்டுக்கல்லில் அவருடைய இல்லம், அவருக்கு தொடர்புடைய இடங்களிலும் சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த இடங்களில் கிடைக்கப்பெறக்கூடிய ஆவணங்கள் மற்றும் பரிவர்த்தனைகளை தொடர்ந்து அடுத்த கட்டமான சோதனையை விரிவாக்கம் செய்வதற்கு அமலாக்கத்துறை திட்டமிட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு பெரிய அமைச்சராக இருக்கக்கூடிய ஐ பெரியசாமியினுடைய மகன் செந்தில்குமார் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பழனி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவர் சட்டமன்ற உறுப்பினர் விடுதியில், சென்னை சேப்பாக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் விடுதியில் தங்கியிருக்கிறார். அவருக்கு சொந்தமான அந்த இல்லத்திலும் சோதனை நடத்த சென்ற போது அவருடைய அறையும் பூட்டப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இல்லங்கள் மற்றும் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வரக்கூடிய சோதனையின் அடிப்படையிலும் அங்கு கிடைக்கக்கூடிய ஆதாரங்களின் அடிப்படையிலும் அடுத்த கட்டமாக இந்த 2 இடங்களையும், குறிப்பாக சென்னை தலைமை செயலகத்தில் அமைந்திருக்கக்கூடிய அமைச்சர் அறை, சட்டமன்ற உறுப்பினர் விடுதியில் அமைந்திருக்கக்கூடிய செந்தில்குமாரனுடைய வீடு ஆகிய 2 இடங்களையும் நிச்சயம் சோதனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 இடங்களில் கைப்பற்றப்படக்கூடிய ஆவணங்களை பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை அமலாக்கத்துறை மேற்கொள்ளும் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ராகப்பிரியா, விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.